வணக்கம். தமிழகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல். திருத்தப்பட்டுள்ள மின் கட்டணம் குறித்து கலந்துரையாடல். பல திருட்டில் ஈடுபட்ட இளம் தம்பதி சிறுமியை கட்டி வைத்து கொள்ளை. மட்டக்களப்பில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை. தேங்காய்களை கொள்வனவு செய்ய வேண்டாம், அரசாங்கம் அறிவிப்பு. 5 நாடுகளுக்கு பயண எச்சரிக்கை விடுத்துள்ள கனேடிய அரசு. 176 பயணிகளுடன் தீப்பிடித்த பயணிகள் விமானம். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை குறைக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு அரசியலமைப்பு தடையாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விவகாரத்தை ஆராய்வதற்காக அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டுள்ள குழுவால் இந்த விடயம் அவதானிக்கப்பட்டுள்ளது என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஆண்டு தேர்தல் பிரசாரத்தின் போது வாக்குறுதி அளித்தபடி தேவையற்ற செலவுகளை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இந்த முயற்சியின் ஓர் அங்கமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அரசு தலைவர்களின் சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக ஒரு குழுவை ஜனாதிபதி அண்மையில் நியமித்திருந்தார். எவ்வாறாயினும் முன்னாள் அரசு தலைவர்களுக்கான ஓய்வூதியம் போன்ற சில சலுகைகளை அரசியலமைப்பு திருத்தமில்லாமல் குறைக்கவோ அல்லது அகற்றவோ முடியாது என்று குழு கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசியலமைப்பு பிரிவு 36 பிரகாரம் ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டவுடன் அத்தகைய பதவியை வகிப்பவர் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெறுவதற்கும் அதன் பிறகு நாடாளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் ஓய்வூதியத்தை பெறுவதற்கும் தகுதியுடையவராவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சரத்துகளின் எந்தவொரு திருத்தம், ரத்து அல்லது மாற்றுதல் மற்றும் இந்த சரத்துகளுக்கு முரணான எந்தவொரு சட்டமும் அல்லது அதன் விதிகளும் பின்னோக்கி செயல்படாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பின்னோக்கி செயல்படும் வகையில் ஒரு சட்டத்தை இயற்றுவது அரசாங்கத்திற்கு சவால் மிக்கதாக அமைந்துள்ளது. ஜனாதிபதியின் உரிமை சட்டத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வாடகை இல்லாமல் பொருத்தமான வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தற்போதைய வீட்டின் வாடகை பெறுமதி அரசாங்க மதிப்பின்படி 4.6 மில்லியன் ரூபாய் என அண்மையில் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்தை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்கள் தொடர்பில் பெரும் வாத பிரதிவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருத்தப்பட்டுள்ள மின் கட்டணம் குறித்து கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த கலந்துரையாடல் திருத்தப்பட்டுள்ள மின்சார கட்டண சலுகையை பொதுமக்கள் முறையாக பெறுகிறார்களா என்பது குறித்து ஆராய்வதற்காகவே நடத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் 31ஆம் தேதி இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நிறுவன தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கை வர்த்தக சபை, வர்த்தக மற்றும் தொழில்துறை சபைகளின் கூட்டமைப்பு, இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம், இலங்கை தேசிய தொழில்துறை சபை, கட்டுமான தொழில் சபை மற்றும் கூட்டு ஆடை சங்கங்கள் மன்றம் ஆகியவை கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 17ஆம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அடுத்த 6 மாதங்களுக்கு மின்சார கட்டணத்தை 20% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 0 தொடக்கம் 30 வரையிலான வீட்டு பிரிவிற்கான அலகுக்கான கட்டணத்தை 6 ரூபாவிலிருந்து 4 ரூபாவாகவும், 31 தொடக்கம் 60 வரையிலான பிரிவிற்கான அலகு கட்டணத்தை 9 ரூபாவிலிருந்து 6 ரூபாவாகவும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வீட்டு பிரிவிற்கு 20%, மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு 21%, உணவகங்களுக்கு 31%, தொழில்துறைக்கு 30%, பொதுத்துறைக்கு 12% மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. மேலும் அரசு நிறுவனங்கள் மற்றும் தெருவிளக்குகளுக்கான கட்டணங்களை 11% குறைக்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்தது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் போலீசாரினால் நேற்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்முனை பிரதேச வாவியை அண்டிய அடுத்த காட்டுப்பகுதியில் நீண்ட நாட்களாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் சுற்றி வளைத்துள்ளனர்.
இச்சுற்றி வளைப்பு தேடுதலின் போது 23 பேரல்களில் சுமார் 14,50,000 மில்லி லிட்டர் கோடா மற்றும் 750 போத்தல்களில் 5,25,000 மில்லி லிட்டர் கசிப்பு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் பயணித்த வாகனமும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. எனினும் சந்தேக நபர்கள் தப்பியோடியுள்ளதுடன் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் கொக்கட்டிச்சோலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு பொருட்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நுகர்வோர் அவசரப்பட்டு தேங்காயை கொள்வனவு செய்ய வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ள வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தேங்காய் தட்டுப்பாடு என்பதற்காக கலவரமடைந்து அவசரப்பட்டு தேங்காயை கொள்வனவு செய்ய வேண்டாம். தேங்காய்களின் விலை 300 ரூபாய் வரை உயர்வடையும் என எவராலும் எதிர்வு கூற முடியாது. அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் தோட்ட நிறுவனங்கள் ஊடாகவும் சதோச ஊடாகவும் தேங்காய்களை விநியோகித்துக் கொண்டே இருக்கின்றோம். எவ்வாறாயினும் நாம் இதனை முகாமை செய்து கொண்டு பயணிக்கின்றோம் என்பது உண்மை. சில துறைகளில் சில பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன. எனினும் அரசாங்கம் அவற்றுக்கான முழுமையான முயற்சியுடன் தலையிட்டு வருகின்றது. இவை பருவகால பிரச்சினைகளாகும். அவற்றுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்திருக்கின்றோம். இதேவேளை அரிசி விலை தொடர்பில் எவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் கட்டுப்பாட்டு விலையை நீக்குவதில்லை என்பதில் அரசாங்கம் ஸ்திரமாக காணப்படுகின்றது. நாட்டரிசியை விட சிவப்பு அரிசிக்கே தட்டுப்பாடு நிலவுகின்றது. இந்த பிரச்சினைக்கான தீர்வினை காண்பதற்கு 2 வாரங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் நாட்டரிசி பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. 70 மெட்ரிக் டன் தட்டுப்பாடு காணப்பட்டுள்ள நிலையில் அதனை விட அதிகமாகவே அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இம்முறை 7 லட்சம் மெட்ரிக் டன் அறுவடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு படிப்படியாக தீர்வு வழங்கப்பட்டு வருகின்றது. பொருட்களின் விலைகள் அதிகரித்தாலும் விலை அதிகரிக்கும் வேகம் குறைவடைந்துள்ளது. இது பணவீக்க வீழ்ச்சியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டு எவரேனும் மோசடிகளில் ஈடுபட்டால் நுகர்வோர் அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்.